நம்ம சென்னையில் இருக்க அக்ஷய் பவனுக்கு டின்னருக்கு போயிருந்தோங்க. அங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சாட்டர்டே மெனு பொட்டலம் இட்லி, சோயா மசாலா ஆப்பம், அப்புறம் நீர் தோசை, மஷ்ரூம் கொத்து பரோட்டா, மதுரை குழம்பு தோசை, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொட்டலம் இட்லி. இது வந்து இந்த கிளி பரோட்டான்னு பரோட்டாவை வாழை இலையில் வச்சு தோசைக்கல்ல போட்டு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, இதில் இட்லி பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி 3 இட்லி வச்சுருக்காங்க. சைடில் வந்து கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் வெளியூர் போகிறவங்க இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்கள்ல இட்லியை, அதையே புது கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. இட்லியும் பொடியும் நல்லா ஊறி சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சோயா மசாலா ஆப்பம். ஒரு பிளேட்டில் 2 பீஸ் ஆப்பம் வச்சு சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கு மீல் மேக்கரை சோயா சங்க்ஸை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு மேலே அப்படியே ஆப்பத்துக்கு மேலே தூவியிருக்காங்க. இதுக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ஆப்பம் அந்த டேஸ்ட் வரலங்க. இது வந்து இந்த தோசையில் சோயாவை ஸ்டஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கொத்து பரோட்டா. இதுக்கு வந்து ரைத்தா தயிர் வெங்காயம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்காங்க. இது வந்து மஷ்ரூமையும் இருந்த இடமே தெரியாமல் நல்லா கொத்திருக்காங்க. நல்லா நைஸாக சாப் பண்ணி பட்டாணி எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பரோட்டாவையும் கொத்திருக்காங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு மதுரை குழம்பு தோசை. இது வந்து அப்படியே தோசை மேலே குழம்பை ஊற்றி நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லி சட்னி, அப்புறம் அந்த மதுரை குழம்பும் கொடுத்துருக்காங்க. மதுரை குழம்புங்கிறது சால்னா டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து மேங்களூர் ஸ்பெஷல் நீர் தோசை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக 2 கப்பில் தேங்காய் துருவல் லைட்டாக இனிப்போடு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. லைட்டாக தான் இருக்குது இனிப்பு. இதை வந்து இந்த தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடணும். ஆக்சுவலாக நீர் தோசை ஒயிட்டாக இருக்கும். உள்ளே வந்து இந்த தேங்காய் வெல்லம் இதெல்லாம் வச்சு சுருட்டி கொடுப்பாங்க. இங்கே இந்த கலரில் இருக்குது. இது ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆனியன் ரவா தோசை. இது நல்லா தான் இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ருமாலி ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பட்டர் நான் வாங்கினோம். ஓகே, ருமாலி ரொட்டியும் சாஃப்டாக இருந்துச்சு, பட்டர் நானும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அக்ஷய் பவன் போயிருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ட டிஷ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.